Hello friends, welcome to Info Picture. இந்த வீடியோவில் நம்ம வந்து swap two numbers without using third variable எப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ரோக்ராமில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒவ்வொரு லைனும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். அதாவது இன்புட்னால் என்னென்னா, நம்ம அந்த ப்ரோக்ராம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன டேட்டா வேல்யூ தேவை, நம்ம யூசர்கிட்டேருந்து என்ன டேட்டா வேல்யூவை வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இன்புட்டு. ப்ராசஸ் அப்படிங்கிறது அந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன வந்து ஒர்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. அவுட்புட் என்னென்னா ரிசல்ட், நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம்ல அந்த ஒர்க்கோட ரிசல்ட் என்னவோ அதுதான் வந்து உங்களோட அவுட்புட். அதை நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணுறோன்னா அதுதான் வந்து நம்மளோட அவுட்புட்டு. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் அதோட இன்புட் என்ன, ப்ராசஸ் என்ன, அவுட்புட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம ஸ்வாப் டூ நம்பர்ஸ் வித்தவுட் தேர்ட் வேரியபிள், அதான் நம்மளோட ப்ரோக்ராம். இப்போ நம்மளோட ப்ரோக்ராமோட இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 நம்பர், யூசர்கிட்டேருந்து 2 நம்பர் வாங்குகிறோம். நம்பர் 1, நம்பர் 2, அந்த 2 நம்பர் தான் நம்மளோட இன்புட். அதோட ப்ராசஸ் என்னென்னா, அதை வந்து ஸ்வாப் பண்ணணும். அதாவது நம்பர் 1ல் இருக்க வேல்யூவை நம்பர் 2லேயும், நம்பர் 2ல் இருக்க வேல்யூவை வந்து நம்பர் 1லேயும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதான் நம்மளோட ப்ராசஸ். அவுட்புட் இங்கே என்னென்னா, ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் நம்பர் 1ல் என்ன வேல்யூ இருக்குது, நம்பர் 2ல் என்ன வேல்யூ இருக்குங்கிறத டிஸ்பிளே பண்ணுவோம். அதுதான் நம்மளோட அவுட்புட். ஜாவா ப்ரோக்ராமோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும். கிளாஸு, அதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க, ப்ரோக்ராம் ரிலேட்டடாக ஒரு நேம் கொடுங்க. அதுக்கு உள்ளர வந்து மெயின் மெத்தட் இருக்கும். அந்த மெயின் மெத்தட் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், அதில் வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மெயின் மெத்தடுக்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸும் யூசர் டிஃபைன்டு மெத்தடும் இருக்கும். அதாவது இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது தான் வந்து இன்புட், இல்லைன்னா அது வேரியபிள் சொல்லணும். நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்குகிற டேட்டா வேல்யூஸை வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுற ஒரு கண்டெய்னர் தான் வேரியபிள்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்மளோட இன்புட் வந்து 2 நம்பரு, அதன் 2 நம்பரை வந்து நம்ம ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணுவோம். அதாவது நம்பர் 1ன்னு ஒரு வேரியபிள், நம்பர் 2ன்னு ஒரு வேரியபிள். யூசர்டேருந்து 2 இன்புட் வாங்கி 2 டேட்டா வேல்யூ வாங்கி அந்த 2 வேரியபிளில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட இன்புட். அதாவது ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறோம், இல்லை வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். யூசர் டிஃபைன்டு மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இங்கே என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம், ஸ்வாப் பண்ண போகிறோம், அந்த ப்ராசஸை வந்து தனியாக மெத்தடாக நம்ம எழுதலாம். இப்போ நம்மளோட அவுட்புட் வந்து அதை டிஸ்பிளே பண்ண போகிறோம்ல, அதையும் நம்ம தனியாக மெத்தடாக, யூசர் டிஃபைன்டு மெத்தடாக நம்ம வந்து எழுத முடியும். அதுதான் இங்கே வந்து மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து Notepad++ எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த எடிட்டர் வேணால் எடுத்துக்கலாம். நோட்பேடு கூட எடுத்துக்கலாம், இல்லை எக்லிப்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஜாவா எடிட்டர் எடுத்துக்கோங்க. அது வந்து ஃபஸ்ட்டு கிளாஸு, அதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து ஸ்வாப்பிங் பண்ண போகிறோங்கிறதுனால அதுக்கு ரிலேட்டடாக ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே மெயின் மெத்தடு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்னு அதுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுறேன். எதுக்காக இங்கே எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுறேன்னா, உங்கள் ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அது அப்நார்மலாக டெர்மினேட் ஆகாமல் ரன் பண்ணுறப்ப, கம்பைல் பண்ணுறப்ப நார்மலாக டெர்மினேட் ஆகணுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு சின்டெக்ஸாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் மெயின் மெத்தட் எழுதுகிறப்பையும் அதில் வந்து எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறேன். 2 நம்பர் வாங்க போகிறேன். அது வந்து என்ன டைப்லன்னா, அது வந்து இன்டீஜர் டைப்பில். அதனால் வந்து இன்ட்டு num1 num2ன்னு நான் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் யூசர்கிட்டேருந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், என்டர் 2 numbers to swap அப்படின்ட்டு. அது வந்து system.out.printlnல டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து as it is அப்படியே பிரிண்ட் ஆகும். யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கிறதுக்கு வந்து நான் பஃபர் ரீடர் அப்படின்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். அந்த பஃபர் ரீடர்ன்ற கிளாஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ஐஓ பேக்கேஜில் இருக்குது. ஸோ நான் ஐஓ பேக்கேஜை வந்து மேலே வந்து இம்போர்ட் பண்ணுறேன். அதாவது கிளாஸுக்கு மேலே இம்போர்ட் java.io.asterisk அப்படின்னு இம்போர்ட் பண்ணுறேன். ஐஓன்றது பேக்கேஜ் நேமு. அந்த பேக்கேஜ்குள்ளே இருக்க கிளாஸ் வந்து பஃபர் ரீடர். அந்த பஃபர் ரீடரை நான் கீழே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் மேலே நான் வந்து எழுதுகிறேன். இப்போ num1லையும் num2லையும் அந்த 2 வேரியபிள்லேயும் வந்து நான் யூசர் டைப் பண்ண இன்புட்டை வந்து அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறேன். அதோட என்னோடய இன்புட் பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நான் ப்ராசஸ் பண்ணணும். இப்போ நம்மளோட ப்ராசஸ் வந்து இப்போ தேர்ட் வேரியபிள் இல்லாமல் 2 நம்பரை ஸ்வாப் பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, 2 நம்பரை ஆட் பண்ணி ஒரு வேரியபிளில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆட் பண்ண டோட்டல்லேருந்து இன்னொரு நம்பரை வந்து மைனஸ் பண்ணி
அதை இன்னொரு வேரியபிளில் வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் டோட்டல்லேருந்து நமக்கு கிடச்சதில் மைனஸ் பண்ணி கிடச்சதில் இதுக்கு முன்னாடி அந்த நம்பரை மைனஸ் பண்ணால் எனக்கு இன்னொரு நம்பர் கிடச்சிரும். லாஜிக் இவ்வளோதாங்க. 2 நம்பரை ஆட் பண்ணுறோம், ஒரு நம்பரை மைனஸ் பண்ணால் இன்னொரு நம்பர் கிடைக்கும். இப்போ கிடச்ச நம்பரை திரும்ப டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணால் இன்னொரு நம்பர் கிடச்சிரும். அது ரெண்டுத்தையும் வேறு வேறு வேரியபிளில் நான் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ ஸ்டோர் பண்ண வேல்யூ எடுத்து வந்து நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். அதான் வந்து என்னோடய அவுட்புட். system.out.printlnல ஆஃப்டர் ஸ்வாப்பிங் நம்பர் 1 ஈக்குவல் டுன்னு போட்டு அதுக்கப்புறம் அப்பன் பண்ணுறோம். நம் 1ல் இருக்க வேரியபிளில் இருக்க என்ன வேல்யூ அதை எடுத்து டிஸ்பிளே பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்பர் 2 ஈக்குவல் டுன்னு டிஸ்பிளே பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் நம்பர் 2னா நம் 2 வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணிடும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமை வந்து .javaன்ற எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவாசி ஃபைல் நேம் .java ஃபைல் நேம் வந்து உங்கள் கிளாஸ் நேமுக்கு சிமிலராக ஃபைல் நேம் கொடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம். உங்களுக்கு எந்த எரரும் இல்லைன்னா இது வந்து நார்மலாக எக்ஸிக்யூட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து என்ன டிஸ்பிளே பண்ணணும்னு எழுதியிருக்கீங்களோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். வந்து நான் வந்து கம்பைல் பண்ணுறேன், எனக்கு எந்த எரரும் இல்லை, அதனால் அடுத்த லைன் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணோன்னே எனக்கு வந்து enter 2 numbers to swapன்னு வருது. நான் வந்து 5ம் 4ம் கொடுக்குறேன். 5 + 4 இந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் பார்ட்டில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ 5ம் 4ம் ரீப்ளேஸ் ஆகி 4 5 அப்படின்னு எனக்கு டிஸ்பிளே ஆயிரும். எக்ஸிக்யூஷன் பார்ட் பார்க்கலாம். அதாவது லைன் பை லைன் ஸ்டேட்மெண்ட், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் எதுக்காக என்ன பண்ணுது பேக் எண்ட்லங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டு java.io.ast கொடுத்துருக்கேன். ஐஓன்ற பேக்கேஜில் பஃபர் ரீடர் இருக்கிறதுனால நான் வந்து ஐஓ பேக்கேஜை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிளாஸு, அதுக்கு ஒரு நேம் வந்து ஸ்வாப் வித்தவுட் டெம்ப், அதான நம்மளோட ப்ரோக்ராம். வித்தவுட் டெம்பரரி வேரியபிள் தான் நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோம், அதனால் அதையே நான் வந்து கிளாஸ் நேமாக கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் மெத்தடில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அப்புறம் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இப்போ பப்ளிக்குன்றது வந்து உங்களுக்கு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரு. நீங்கள் வந்து பப்ளிக்னு கொடுத்தா தான் நீங்கள் அவுட் சைட் த கிளாஸ் வந்து இந்த மெத்தடை வந்து கால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக்குன்ற கீவேர்டு எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் கிளாஸ் நேமை வச்சே நீங்கள் வந்து கால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாட்டிக்னு கொடுப்பீங்க. வாய்டுன்றது வந்து இந்த மெத்தட் வந்து எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணல. அப்புறம் மெயின்ன்றது வந்து உங்களோட கீவேர்டு, மெயின் மெத்தட் கீவேர்டு. இந்த மெயின் அப்படின்ற இந்த வேர்ட்லேருந்து தான் வந்து உங்களோட எக்ஸிக்யூஷனோட கண்ட்ரோல் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், அது எதுக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் இன்புட் வந்து டிக்ளேர் பண்ணுறேன், அது வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். 2 நம்பருங்கிறதுனால இன்டிஜர் டைப்பில் num1 num2 அப்படின்னு வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த 2 நம்பர் டிக்ளேர் ஆனோடனே உங்களுக்கு பேக்கெண்டில் என்ன ஆகும் அப்படின்னா, num1 num2 இது 2 வேரியபிளுக்கும் வந்து மெமரி அலோகேட் ஆகும். அது வந்து 0ன்னு இனிஷியலைஸ் ஆயிரும். அதை நான் வந்து சும்மா உங்களுக்கு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் இப்படி தான் பேக்கெண்டில் நடக்குன்றதை வந்து காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். system.out.printlnனாலே உங்களுக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகிறது தான். டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன கொடுத்தாலும் அது ஆஸ் இட் இஸ் பிரிண்ட் ஆயிரும். இங்கே வந்து அவுட்புட் ஸ்க்ரீன் மாதிரி நான் சும்மா ஒரு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். enter 2 numbers to swap அது வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் பஃபர் ரீடர் அந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 நம்பரை வந்து டைப் பண்ணுறோம். 5 4 அப்படின்னு நான் 2 நம்பர் வந்து டைப் பண்ணுறேன். அது வந்து system.out எப்படி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுதோ அந்த மாதிரி system.inங்கிறது கீபோர்டில் நம்ம என்டர் பண்ணுறதை வந்து கெட் பண்ணி அதை வந்து இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் அப்படின்ற கிளாஸுக்கு வந்து பாஸ் பண்ணுது. அதை வந்து பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணும் அந்த கிளாஸு. அதை வந்து பஃபர் ரீடருக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுறோம். பஃபர் ரீடர் வந்து அதை கேரக்டராக கன்வெர்ட் பண்ணி ஆப்ஜெக்டில் வந்து வச்சுருக்கோம். அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிறத வந்து நம்ம எப்படி ரீட் பண்ண போகிறோன்னா, ரீட் லைன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது பஃபர் ரீடர் கிளாஸில். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம், ஆப்ஜெக்டில் இருக்க வேல்யூவை. இந்த ரீட் லைனுன்ற மெத்தட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணோம். ஆனால் நமக்கு வந்து இன்டிஜர் டைப்பில் தான் நம்ம வந்து வேரியபிள் வச்சுருக்கோம். அதனால் இப்போ வந்து டைப் கேஸ்ட் பண்ணுறோம். அதாவது ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டைப் கேஸ்டிங். இப்போ ஸ்ட்ரிங்லேருந்து நான் வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ வந்து integer.parseInt மெத்தடு, இன்டிஜர்ன்றது வந்து கிளாஸு. நான் கன்வெர்ட் பண்ணி நம்பர் 1ல் வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணுறேன்.
இப்போ 5ன்றது வந்து ரீட் ஆகி அது வந்து நம்பர் 1ல் இருக்க 0 ஓவர் ரைட் ஆகிட்டு 5ன்னு வரும். அதே மாதிரி br.read லைனை அதை வந்து integer.parseInt யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி இந்த 4ன்ற ரெண்டாவது நம்ம என்டர் பண்ண வேல்யூ வந்து num2ல் 0 ஓவர் ரைட் பண்ணிவிட்டு 4ன்றது வரும். இப்போ நம்ம இன்புட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து num1ல் வந்து num1 + num2 இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ வந்து 5 + 4 9 அது வந்து num1ல் இருக்க 5 வந்து ஓவர் ரைட் பண்ணி அந்த இடத்துல 9ன்னு வரும். எப்பொழுதுமே ஈக்குவல் டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் வந்து ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அது எக்ஸிக்யூட் ஆகி அது அந்த இடத்துல வர்ற வேல்யூ வந்து நம்ம ஈக்குவல் டுக்கு முன்னாடி என்ன வேரியபிள் கொடுத்துருக்கோமோ அதில் போய் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ 5 + 4 9 வந்து num1ல் இருக்க 5 ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்த லைன் வந்து num1 - num2 அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நம்பர் 1 - நம்பர் 2 அதாவது num1ல் வந்து இப்போ 9 இருக்குது. 9 - num2ல் வந்து 4 இருக்குது. இப்போ 9 - 4 வந்து 5. அந்த 5 வந்து num2ல் வந்து ஓவர் ரைட் ஆகும். அதாவது num2ல் இருக்க 4 வந்து ஓவர் ரைட் ஆகி அந்த இடத்துல 5ன்னு வரும். அதுக்கு அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். மறுபடியும் num1 - num2 அதை வந்து num1லே ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், num1ல் 9 இருக்குது, num2ல் 5 இருக்குது. அப்போ 9 - 5 வந்து 4 வந்து num1லே ரீப்ளேஸ் ஆகும். அந்த 9 ஓவர் ரைட் பண்ணி 4ன்றது வந்து அங்கே ஸ்டோர் ஆகும். அதுக்கு அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். system.out.println அப்போ வந்து ஆஃப்டர் ஸ்வாப்பிங் நம்பர் 1 ஈக்குவல் டு ப்ளஸ் num1ன்னு இருக்குது. இப்போ num1ல் வந்து பார்த்தா num1ல் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 4ன்னு இருக்குது. அப்போ அந்த 4ன்றது வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து என்டர் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப நம்பர் 2 ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம், அது வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு num2 அப்படின்னு வந்து அப்பன் பண்ணியிருக்கோம். திரும்ப மெமரியில் போய் பார்க்கும், உங்களுக்கு num2 வேரியபிளில் வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குன்னா 5ன்னு இருக்குது. அப்போ அந்த 5 எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணோம். இப்போ பாருங்கள், நம்ம இன்புட்டில் வந்து 5 4ன்னு கொடுத்துருக்கோம். நமக்கு அவுட்புட்டில் வந்து 4 5ன்னு வந்துருச்சு. ஸ்வாப் ஆகிட்டு அவ்வளோதான் ஸ்வாப்பிங். தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து 2 நம்பரை வந்து ஸ்வாப் பண்ணி டிஸ்பிளே பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.